இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. சந்தோஷமாக இருக்கும். ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று நாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நீங்கள் முதலாவது வேத புத்தகம் கையில் இருக்கா? எல்லார் கையிலையும் இருக்கிறது. நோட்ஸ் இருக்கா? உங்கள் கையில் நோட்ஸ் இருக்கணும். மூன்றாவதாக வசனத்தை கவனமாக கேட்கணும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம இந்த நாளிலே 1 மணி நேரத்தில் இந்த 7 காரியங்களை குறித்து நம்ம ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக, முதலாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டவருக்குள்ள 7 காரியங்கள் மிக அவசியம். எத்தனை காரியம்? 7 காரியம். நம்பர் 1, தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு ஜப வாழ்க்கை இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபம் இருக்க வேண்டும். 2வது, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஜப நேரம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜப நேரம். ஹல்லேலூயா. 3வதாக, மாதத்தில் ஒரு இரவு ஜபம் இருக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒரு இரவு ஜபம் இருக்க வேண்டும். 4வது, மன்னிக்கிற ஜபமாக இருக்க வேண்டும். யாராவது நீங்கள் மன்னிக்காதீங்க உட்காந்திங்கன்னா உங்கள் ஜபம் கேட்கப்படாது. உங்களோடு இருக்கிறவங்களோடு நீங்கள் எப்போ ஒற்றுமையாக இருக்கணும். யாராவது நீங்கள் மன்னிக்கலைன்னா மன்னித்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறேன்னு நீங்களும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கணும். 5வதாக, உபவாச ஜபமாக இருக்க வேண்டும். என்ன இருக்குது ஜனம்? ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஒரு நாள் உபவாசமாக இருந்து ஜெபிக்க வேண்டும். 6வது, பூமியிலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். 7வதாக, நோவா எப்படி பேழைக்குள் பிரவேசித்தாரோ அப்படியாக நாம் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை காரியம் சொன்னேன்? 7 காரியம். இது கடைசி காலம். ஆண்டுடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. ஆண்டுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்கிற காலங்கள், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ந்து பெறுகிற காலங்கள். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் மிக மிக அவசியமானது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நம்பர் 1, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் தனிப்பட்ட நேரங்களில் உங்களுக்கென்று நீங்கள் தனியாக இருக்கும்போது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே ஆண்டவரோடு பேசணும். யாரோடு பேசணும்? ஆண்டோடு. எப்படி பேசணும்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்போ முதலாவது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் என்ன செய்திருக்கணும்? ஒரு ஜெப அறை இருக்க வேண்டும். இருக்கா இல்லையா? வீட்டில் ஜெப அறை, ஜெப அறை உங்கள் வீட்டில் இருக்கா? இல்லை. அல்லேலூயா. பெட்ரூமுக்கு படுக்கிறதுக்கு அறை இருக்கும், உணவு செய்வதற்கு ஒரு அறை இருக்கும், குளிப்பதுக்கும் அறை இருக்கிறது. ஆனால் ஜெபிப்பதற்குனா இல்லை. நம்ம இல்லை. ஆண்டவர் சொன்னார்ல, தலை சாக்கியனுக்கு இடமில்லை,
நரிகளுக்கு குடி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன இல்லை? இந்த பூமியில் தலை சாக்க இடம் இல்லாத போல் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தனிமையான ஒரு அறை இல்லாத இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அறையை நீங்கள் கேட்டு, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவதற்கு என் வீட்டில் ஒரு அறையை உண்டு பண்ணித்தாங்க. அல்லேலூயா. அப்படி அறை இல்லை என்றால் நீங்கள் இந்த டெலிஃபோன் பூத்து பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துக்கிறேன் டெலிஃபோன் பூத்து? அந்த காலத்தில் வந்து டெலிஃபோன் பூத்து அங்கங்கே ரோட்டில் வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா சின்ன அட்டையிலே செய்திருப்பாங்க, கட்டையில். நம்ம அட்டையிலேயே ஒரு என்ன பண்ணியிருக்கணும், எத்தனோ இடத்துங்கள அட்டை இருக்குது இல்லை? நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வரீங்க, வாஷிங் மிஷின் வாங்கும்போது ஒரு அட்டை கொடுக்குறான் பார்த்துக்கிறீங்களா? அது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வீட்டிலே நீங்கள் அறை வச்சு அந்த அறைக்குள்ளே மூடிட்டு என்ன பண்ணுங்கள், ஜெபிக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு வயசு 75 வயசு. அவங்க வீட்டில் அறை இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி டெலிஃபோன் பூத்துக்கு எப்படி ஒரு கட்டையில் அடிக்கப்படுகிற மாதிரி ஒரு அட்டையில் ஒரு அறையை உண்டு பண்ணி அவங்க அந்த அறையில் போய் டெய்லி ஆண்டவரோடு பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பேர பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்ததுனால அவங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? அந்த தாயாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஜபந்தான் அந்த வீட்டை ஆசீர்வதித்தது. எங்கே ஜபம் உண்டோ அங்கே என்ன உண்டு? ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த வாலிப வயதில் நீங்கள் என்ன செய்யணும்? சின்ன வயசுலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? சின்ன வயசுலேருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரோடு நீங்கள் பேசினா தான் உங்களை வரப்போகிற நாட்களிலே உங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்குறோம், ஜெபத்துக்கு ஒரு நேரம். ஜெபம் எப்போது பண்ண வேண்டும், எந்த நேரத்தில் பண்ணணும்னு உங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு நேரத்தை வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குதுல்ல. பிரேக்ஃபாஸ்ட்டு எத்தனை மணிக்கு பண்ணுறோம்? நம்ம 9 மணிக்கு பண்ணுறீங்க, சிலவங்க 8 மணிக்கு பண்ணுறாங்க, புரியுங்களா? சிலவங்க மாலையில் 5 மணிக்கு போய் பண்ணுவாங்களா பிரேக்ஃபாஸ்ட்னாவே காலையில் பண்ணணும்ல. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. லஞ்சுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, டின்னருக்குன்னு ஒரு டைம் இருக்கிறது, தூங்குவதற்கும் ஒரு டைம் இருக்குது. தூங்குவதுக்கு எத்தனை மணிக்கு தூங்குறாங்க? 8 மணிக்கு சிலவங்க தூங்குறாங்க, 10 மணிக்கு சில நேரத்தில் படுத்துக்கிறாங்க, தூங்குறாங்க. தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, எழுந்துக்கிறதுக்கும் ஒரு நேரம் இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணுறது தான் வீட்டில் நான் இல்லை, ஒரு நேரம் இருக்குதா? எத்தனை பேர் நான் வந்து கரெக்டாக காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி ஜெபம் பண்ணுறோம்? அவங்க மட்டும் கரங்களை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அப்போ 4 மணிக்கு 5 மணிக்கு நீங்கள் யார் எழுந்து ஜெபிக்கிறீங்களோ அந்த வீடு எப்பவுமே எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக மாறிடுது. அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்போ அதிகாலையில் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீங்கள் தேடணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே அப்போஸ்தலர் 10:30 வாசிக்கும் போது, அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, அடுத்தது, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உனக்கு தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, அதற்கு கொர்நேலியு 4 நாளுக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என்ன பண்ணாரா? 9ஆம் மணி நேரத்தில் நான் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அல்லேலூயா. எங்கே ஜெபம் பண்ணாரா? என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்திருந்த ஒரு மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, அல்லேலூயா. 35ஆம் வசனம் வாசிக்கும் போது, எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கொர்நேலியு வந்து ரட்சிக்கப்படாத ஒரு 100க்கு அதிபதி. அல்லேலூயா. ஆனால் இவர் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை. ஆனால் ஜெபம் பண்ணுகிற இவருக்கு என்ன இருக்குது? ஜெபம் பண்ணுற வாஞ்சை இருந்தது. தான தர்மம் பண்ணுகிற ஒரு நல்ல ஐக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் எப்போதும் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுவானா? இந்த 9ஆம் மணி நேரம் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவான். எத்தனை மணி நேரம் பாருங்கள். அவன் ரட்சிக்கப்படாதாலே 9ஆம் மணி நேரத்தில் கரெக்டாக ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம்? நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கா இல்லையா? 9ஆம் மணி நேரம்னு சொல்லும் போது 6 மணி நேரம் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அது காலையில் 3ஆம் மணி நேரமாக மாறும். நமக்கு எத்தனை மணி நேரம்?
3வது மணி நேரம், அதிகாலை 3 மணிக்கு, அதாவது 4ஆம் ஜாபமாக மாறிடும். அப்போ அதிகாலை 3 மணிக்கு எழுந்து இந்த கொரோனா என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் கூட நம்ம என்ன செய்யணும்? அதிகாலை எழுந்து என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? ஆமாம், அதிகாலை டைம் ஒதுக்கணும். காலையில் 3 மணிக்கு நான் இந்த நேரத்தை எந்த ஒரு மனுஷனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் இந்த நேரத்தை கொடுக்க மாட்டேன், தூக்கத்துக்கு கூட கொடுக்க மாட்டேன். என் படுக்கையில் நான் எழுந்து நான் போய் குளிச்சுட்டு என்னை சுத்தம் பண்ணி கொண்டு தேவ சமூகத்திலேருந்து நீங்கள் முழங்கால் படிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளைங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரம் மாறுவாங்க, ஒரு தீர்க்கதரிசியாக மாறுவாங்க, இந்த பட்டணத்தில் உயர்ந்த ஸ்தலத்தில் வருவாங்க. வருவாங்களா? வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களாம்மா? வருவாங்க. இல்லை என்றால் உங்கள் பிள்ளைங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஜெபிக்காத வீடு எப்படி இருக்குமா? கூரை இல்லாத வீடு போல் இருக்குமா? ஒரு வீட்டுக்கு கூரை இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அவங்க வாழ்க்கையில் கூரை இல்லாத வீடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவங்க வாழ்க்கை மாறிடுது. அப்போது வாழ்க்கையில் ஜெபத்துக்கென்று ஒரு நேரத்தை என்ன பண்ணிக்கணும்? செய்யணும். அது பாருங்க, அவங்க ஜெபிக்கும் போது அந்த நேரத்தை கரெக்டாக அவன் ஃபாலோ பண்ணதுனால தான் ஒரு தூதன் அந்த வீட்டுக்கு வராது. யார் வர்றது? பரலோகத்திலேருந்து ஒரு தூதன் வந்து அங்கே சொல்லப்பட்டது, உன் ஜபங்கள்லாம் கேட்கப்பட்டாச்சு, உன் தான தர்மங்கள்லாம் கேட்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. அவனுடைய நற்கிரைகளெல்லாம் பரலோகம் கேட்கப்பட்டாச்சு. இன்றைக்கி அவர் ரட்சிக்கப்படணும், அவரும் பரலோகத்துக்கு வரணும். ஜபம் பரலோகத்துக்குள்ளே போயிடுச்சு. அவர் செய்த தான தர்மம் எங்கே போயிடுச்சு? பரலோகத்தில் போயிடுச்சு. இப்போ அவர் பரலோகத்துக்கு போனால் அவர் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அதாங்க சொல்ல பாருங்க. அப்போஸ்தலர் 10:48 வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அங்கே சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டாச்சு? ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டாச்சு, கட்டளையிட்டான். அப்போது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். யாரையே? பேதுரை வேண்டிக் கொண்டார்கள். யார் வேண்டிக் கொண்டது? இந்த கொர்நேலி வேண்டிக் கொண்டார். பேதுரு இங்கே தான் இருக்கணும், எங்கள் வீட்டில் தான் இருக்கணும், நீ எங்கள் வீட்டை விட்டு எங்கே போகாதீங்க, கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் தங்கிடுங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி யாராவது ஊழியக்காரர் வந்து உங்கள் வீட்டில் தங்கணுன்னா முடியல. அல்லேலூயா. ஏன் முடியல? ஊழியக்காரர் தங்கத்துக்குன்னா இல்லை, வீட்டில் இடம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த கொர்நேல் வீட்டில் என்ன இருந்தது? இடம் இருந்தது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் தங்குவதற்கு அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கினாங்க. 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, இறங்கினார். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. நிரப்பினார் இல்லை, இறங்கினார். நிரப்புவதுக்கும் இறங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதே இல்லையா? அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எப்போ இறங்குறாரு? ஒருத்தர் மேலே எப்போ இறங்குறாரு ஆவியானவர்? எப்போ நீங்கள் வசனத்தை கேட்குறீங்களோ, வசனத்து மேலே உங்களுக்கு பசி தாங்க இருக்குதோ, வசனத்து மேல் உங்களுக்கு வாஞ்சி இருக்கிறதோ, வசனத்து மேல் உங்களுக்கு பசி தாங்க இருக்கிறதோ, வசனத்துக்கு மேல் உங்களுக்கு அன்பு இருக்கிறதோ, வசனத்து மேல் உங்களுக்கு பிரியம் இருக்கிறதோ, வசனத்துக்கு மேல் உங்களுக்கு நேசம் பாசம் இருக்குதோ, அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவியான் உங்களை என்ன பண்ணுவார்? உங்கள் மேலே இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்போது ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வரும்போது உங்களுடைய ஆவியில் அவருடைய ஆவி இறங்கி வரும். உங்களுக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது. மனுஷனுக்குன்னு ஒரு ஆவி இருக்குதா இல்லையா? உங்களுக்கு ஆவி இருக்குதுன்னு எப்படி தெரியுது? உங்களுக்குள்ள ஆவி இருக்குதா இல்லையா? உங்களுக்குள்ள ஆவி இருக்குதாம்மா? அது என்ன செய்யுது? அந்த ஆவி இருக்குதுன்னு எப்படி தெரியுது? உயிராக இருக்குதுன்னு தெரியுது. அல்லேலூயா. நீங்கள் உயிராக இருக்கிறீங்கன்னா என்ன இருக்குது? உங்களுக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது. புரியுங்களா? உங்கள் ஆவினால் நீங்கள் என்ன பண்ண முடியாது? கொஞ்சம் நிறைய ஜெபிக்க முடியாது, நிறைய ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாது. உங்கள் மேலே ஆவியானவர் இல்லைன்றா நீங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் வருதா அது தெரியாது, உங்களுக்கு ஒரு வியாதி வருதா தெரியாது. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு விரோதமாக யாரோ செய்வினை வைக்கிறாங்கன்னா அது வருதா எப்படி வருதுன்னு தெரியாது.
புரியுங்களா? மந்திரம் பண்ணி ஒரு ஆவி அனுப்புகிறாங்கன்னா அது தெரியாது. அப்போ உனக்குள்ளே ஆவியான இருந்தான்னா நீங்கள் எழுப்பி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுவீங்க. அன்றைக்கி நைட்டு அந்த நைட்டு நீ ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு விரோதமாக அந்த ஆவி ஏவி விடும்போது அந்த ஆவியை நீங்கள் தானாகவே துரத்திடுவீங்க. உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அந்த ஆவி உங்கள் வீட்டுக்கு விரோதமாக என்ன பண்ணாது, வேலை செய்யாது. ஏன் செய்யாதுன்னா அந்த ஆவியான எழுப்பி ஜெபம் பண்ண சொல்கிறாரு. இப்போ ஆவியான உனக்குள்ளே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவே, தூங்கின்னு இருப்ப. இப்போ இந்த ஆவி வந்து உன் மேலே இறங்கிடும், இந்த அசுத்த ஆவி. அப்போ உங்கள் பிள்ளைங்க மேலே இறங்கிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க சரியாக படிக்கிறது சரியாக படிக்காது, அது அரட்டை அடிக்கும், செல்ஃபோனை 24 மணி நேரத்தில் ஓடும். அப்போ அது மேலே யார் இருக்குது, ஒரு அசுத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லையா? அது கீழ்ப்படியாது, எது சொன்னாலும் என்ன பண்ணாது, கீழ்ப்படியாது. நீங்கள் சொல்லுவீங்க, டே கீழ்ப்படுறா அப்படின்னா அது என்ன செய்யும், போமா எனக்கு வேலை, நான் அந்த பையனை பார்க்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், அது ஓடும். ஏன் அப்படின்னா அது மேலே ஒரு ஸ்பிரிட் இறங்கிச்சு. அதுக்கு யார் இறங்குறதுக்கு காரணம், அந்த தாய் தான் இறங்குறதுக்கு காரணம். தாய் என்ன செய்யலை, நம்ம பண்ணல. தாய் ஏற்ற நேரத்தில் ஜெபிக்கிறதில்ல. ஒரு நல்ல தாய் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கு நல்லா தூங்குன்னு சொல்லின்னு இருப்பாங்களா, ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்களா? ஆமாம், அவங்க ஜெபம் பண்ணியிருந்தால் தான் அந்த பிள்ளைக்கு சொல்லுவாங்க. அவங்க பைபிள் வாசிஇருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு பைபிள் வாசி சொல்லுவாங்க. அவங்க ஆலயத்துக்கு ஒழுங்காக அவங்க போயிருந்தால் தான் பிள்ளைங்களை ஒழுங்காக கொண்டு வருவாங்க. அவங்க போய் 4 பேருக்கு இயேசு பற்றி சொன்னாங்கன்னா தான் பிள்ளைங்க போய் சொல்லும். அவங்க போய் நல்லா காணிக்கை போட்டால் தான் இவங்க பிள்ளைங்க வந்து பிற்காலத்தில் போடும். அவங்க சபையை தாங்குறதுன்னு நினச்சா தான் பிள்ளைங்க தாங்கும். அல்லையா? ஆனால் அவங்களே தூங்கினந்தா அந்த அசுத்தாய் அவங்க மேலே இறங்கி அப்புறம் அலக்கடிக்கும். அவங்களுக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதம் தடையாயிடுது. அப்போ ஆவியான உங்களுக்குள்ளே இருந்தான்னா அந்த ஆவியானவர் எழுப்பி ஜெபம் பண்ணு, இப்போ தூங்காத, இப்போ இந்த நேரத்தில் நீ ஜெபம் பண்ணான்னா உனக்கு வீட்டுக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காது போயிடும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ண, ஆவியான ஒன்று தட்டி தட்டி எழுப்புவார். புரியுங்களா? அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். எப்போ வருவார்? ஆவியான நீ நல்லா ஜெபம் பண்ணும் போது, வசனத்தை தியானிக்கும் போது ஆவியான உன் மேலே வந்து இறங்குவார். அல்லேலூயா? ஏன்னா நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் ஊர் பரிசுத்தமாக ஆகும். ஒரு கிறிஸ்துவன் பரிசுத்தமாக ஆகிட்டாங்கன்னா அந்த ஊர் எப்படி இருக்கும், நம்ம அந்த ஊரே பரிசுத்தமாக மாறும். புரியுங்களா? சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் புளித்த மாவு, எல்லா மாவுலேயும் கொஞ்சம் புளித்த மாவு ஊற்றிட்டேன்னா ஆகும், நம்ம ஆகிடும். எல்லா மாவும் புளிக்கும், புளிக்குமா புளிக்காதா? எல்லா மாவும் புளிச்சிடும். அப்போ கொஞ்சம் பரிசுத்த மாவு எல்லா மாவுலையும் ஊற்றினாவும் எல்லா மாவும் பரிசுத்தமாகிடும். அப்போ கொஞ்சம் ஒரு கிறிஸ்தவன் ஊரில் ஒழுங்காக இருந்தால், ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கிறவனா இருந்தால் அந்த ஊரே ரட்சிக்கப்படுது. அல்லேலூயா? அதுதான் அங்கே 16:31 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன பண்ணு, விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ அந்த கொர்நேல் என்ன பண்ணாரு, ஒரே ஆள் தான் ஆண்டவர் சமுத்திரம் போய் ஜெபம் பண்ணுறாரு, தான தர்மம் பண்ணுறாரு. அன்றைக்கி ரட்சிக்கப்படலை. ஆனால் அவர் என்ன செய்தார், இந்த வேலையை கரெக்டாக செய்துன்றனால தான் அந்த அவரோடு இருக்கிற வீடு முழுமையாக ரட்சிக்கப்படுறாங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் யார் ரட்சிக்கப்படலை அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் அவங்களுக்கு இடலாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு விரோதமாக பேசுகிறீங்க. ரட்சிக்கப்படாததுக்கு யாரானா ஒருத்தர் ரட்சிக்கப்படலை அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னா நீங்கள் சாந்த குணமுள்ளவளாக இருக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது வீட்டுக்கு ரட்சிக்கப்படலை அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும், அன்புள்ளவளாக இருக்கணும், சாந்த குணமுள்ளதாக இருக்கணும். அவர் கோவப்படும் போது சாந்தமாக இருக்கணும். கோபமாக பேசும்போது உங்கள் வீட்டுக்காரர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோ, நீங்கள் என்ன பண்ணணும், சாந்தமாக இருக்கணும். நீங்கள் திருப்பி ஒரு 2 வார்த்தை பேசுறதுனால என்ன உண்டாகுது, இன்னும் அந்த கோபம் முற்றி கடுங்கோபமாக மாறி, கடுங்கோபம் உக்கிரமாக மாறி, உக்கிரம் என்ன பண்ணுது, மனையை துரத்தி விட்டுருது. அல்லேலூயா? நீங்கள் வீட்டுக்கே போய்ட்டு இங்கே வராது அப்படின்னு. அல்லேலூயா? இன்றைக்கி நிறைய மனைவிங்க வீட்டை விட்டு ஓடுறதுக்கு யார் காரணம், அவங்க வாய் தான் காரணம். அல்லேலூயா? அவங்க வாய் என்ன பண்ணல, நம்ம வாயை அடக்கினா என்ன செய்வோம், சொல்கிறார் ஆண்டவர், உன் வாயை நீ அடக்கினாவே நீ உத்தமனாக மாறிடுவியா. என்ன மாறிடுவே,
ஏன் அப்படின்னா ஆவியன் உனக்குள்ளே இருக்கும்போது நீ அந்த கோபத்தை அடக்கக்கூடிய கோபத்தினால பேசுகிற வார்த்தையை நீ அதை ஜீரணிக்க முடியும் உன்னால். அந்த ஆவியனை இல்லாதனால தான் நம்முடைய சுபாவம் என்ன பண்ணுது, என்னை போய் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணி எதிர்க்கிறோம். நம்ம ஆவி இருக்கிற வரைக்கும் நம்ம எதிர்ப்போம். ஆனால் ஆவியனுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கினீங்கன்னா அது பிறகு உங்கள் வீட்டுக்காரு அடித்தாலும் திட்டினாலும் கொன்றே போடுற அளவுக்கு வந்தாலும் அவருக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தியாகம் பண்ணுவீங்க. அல்லையா? ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு மனைவியை அவர் குடிச்சிட்டு அடின்னு அடிப்பாராம். என்ன செய்வார்? பயங்கரமாக அடிப்பாராம். ஆனால் அவருக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணான்னா என்ன செய்வாருன்னா, ஒரு சொட்டு ரத்தம் வரணுமா அந்த அம்மா சரீரத்துலேருந்து. எவ்வளோ வரணும்? ஒரு சொட்டுனா வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு ஆவி அவர் மேலே இருந்தது. அவர் என்ன பண்ணார், பயங்கரமாக அந்த ஆவி அலக்கடிக்கும் அவர் மேலே. அப்போ பயங்கரமாக அடிப்பார். அடிக்கும் போது அந்த அம்மா சரீரத்துலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் வீழ்த்தும். அந்த ரத்தம் கொட்டின பிறகு உடனே அவர் என்ன செய்வார், அந்த வீட்டில் ஒரு பூனை இருக்கும், அந்த பூனை கொண்டு வந்து அந்த ரத்தத்தை குடிக்க வைப்பார். புரியுங்களா? இப்படி அனுதினம் இப்படி ஒவ்வொரு நாளும் இவர் என்ன பண்ணுவாரா, அவங்க வீட்டுக்கு மனைவியை அடிச்சுக்கினே இருப்பாராம். ஆனால் அந்த மனைவி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட நல்ல மனைவியாக இருந்தனா அடி மட்டும் வாங்கிட்டு அவங்க அறை வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்களா, வீட்டை பூட்டிக்கின்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே, நீ எனக்காக கல்வாரி சிலுவையில் எனக்காக காயப்பட்டீர், என்னுடைய சாபம் போக நீ சிலுவை சுமந்தீர், என்னுடைய பாவம் போக உம்முடைய 5 காயங்கள் உமக்கு உண்டானது. ஆண்டவரே, எனக்காக 5 காயங்களை நீ ஏற்றுக்கொண்டீரே, உம்முடைய விழா குற்றப்பட்டாச்சே அப்படின்னு என்ன பண்ணிக்கிறார் இவரே, இந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்களாம். நீ எனக்காக அடிக்கப்பட்டீர், ஆனால் என் கணவர் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் அடிக்கப்படுறேன் ஆண்டவரே, என் ரத்தம் சிந்தன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், அந்த அம்மா அறை வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுவாங்களாம் கதை பூட்டிக்கின்னு. அப்போது ஒரு நாள் இவருக்கு டவுட் ஆகிடுச்சான், வீட்டுக்காருக்கு என்ன ஆயிடுச்சு, சந்தேகம் ஆயிடுச்சு. இந்த அம்மா அடி வாங்கின்னு போய் எப்போவுமே என்ன பண்ணுறாங்க, அடி வாங்கின பிறகு என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் கதை பூட்டின்னு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, அந்த துரவம் இருக்கிறது பாருங்கள், துரவம் கதையில் தொண்டி இருக்குதுல்ல, சின்ன ஹோல், அந்த ஹோலில் இவர் கண்ணை வச்சு பார்க்குறாராம். இந்த அம்மா என்ன தான் பண்ணுறாங்க, அடிக்கடிக்கு அடி வாங்குறாங்க, ரத்தத்தை சிந்துறாங்க, ஓடி போய் அந்த ரூமில் பூந்துடுறாங்களே, என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா, அவங்க 2 முழங்கால் பட்டிட்டு 2 கரங்களை உயர்த்தி, எசப்பா எங்கள் கணவர் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும், நான் அதுக்காக இவ்வளோ அடி வாங்குறேன் ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கார் எங்கே வரணுமா, அவர் அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் பரலோகம் வரணும் ஆண்டவரே, அந்த ஒரே ஒரு காரியத்துக்கு நான் அடி வாங்குறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, நீர் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவதுக்கு நீ அடி வாங்கி தான் என்ன பண்ணார் ஆண்டவர் நம்மளால் ரட்சித்தார். அதே போல் ஏன் நான் என் கணவர்கிட்ட அடி வாங்கி என் கணவர் ரட்சிக்கப்படணும்னு அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது அந்த ஹோலில் என்ன செய்கிறாரா, அவங்க வீட்டுக்கார் பார்க்குறாராம். பார்த்துட்ட பிறகு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஜபலாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் வீட்டுக்கார் கீழே விழுந்து கிடக்கிறாராம், சுருண்டி. என்ன பண்ணாரா, சுருண்டி விழுந்து கிடக்கிறாரு. அப்போ அந்த அம்மா வந்து தண்ணி ஊற்றி என்னான்னு தட்டி எழுப்பி தண்ணி ஊற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எழுப்பி உட்கார வச்சா, அப்போ அவர் சொல்கிறாரு, மா நான் உன்னை எவ்வளோ துன்பப்படுத்திட்டேன், உன்னை வேதனைக்கு மேலே வேதனைப்படுத்தினேன், உன்னை அடிக்காத இடத்துல அடிச்சிருக்கிறேன், ஆனால் நீ எனக்காக போய் ஜெபம் பண்ண பாரு, புரியுங்களா, இனிமேல் இந்த கை அடிக்காது, இனிமேல் இந்த கை அரவணைக்கும். அந்த மனசு பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டார். என்ன செய்யிட்டாரு, அந்த அம்மா சொன்னாங்க, அதாவது பைபிள் சொல்லுது, மனைவியினுடைய உபதேசத்தில் அல்ல, மனைவியினுடைய உபதேசம் இல்லாமல் ரட்சிப்பில் நடத்தலாமா. மனைவியுடைய நல்ல குணத்தினால கணவன் மனம் திரும்புகிறாரா, கணவனுடைய நல்ல குணத்தினால மனைவி மனம் திரும்புவாங்கன்ற வசனம் எழுதி வச்சுக்கிறார் இயேசு. எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும், பைபிளில் இருக்குது, புரியுங்களா. போதிக்காமையே ரட்சிப்பில் நடத்தலாமா. என்ன செய்யுது, மனைவி கணவனுக்கு போய் இயேசு பற்றி சொல்லாமே ரட்சித்துக்குள்ளே நடத்தலாமா. கணவனும் ரட்சிப்புகளை நடத்தலாம், மனைவி ரட்சிப்புகளை நடத்தலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ ரட்சிக்கப்பட்டால் உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்காக. ஏதோ நம்ம ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு, நான் திருவந்து எடுத்துகிட்டு, ஏதோ நான் சர்ச்சில் வந்து 10 ரூபா காணிக்கு போட்டுட்டு நான் பரலோகத்தில் போகிறதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலை. அல்லேலூயா. நம்மளை ஏன் ரட்சித்தார் என்றால், நீ ரட்சிக்கப்பட்டதனால் உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும்.
உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் அப்புறம் யார் ரட்சிக்கப்படணும்? நீ ரட்சிக்கப்பட்டால் யார் ரட்சிக்கப்படணும்? குடும்பம் ரட்சிக்கப்படணும். குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் யார் ரட்சிக்கப்படணும்? அந்த வீட்டை சுற்றி இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும். அல்லையா? ரட்சிக்கப்படணும் என்னன்னா எல்லாரும் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் இருக்கணும். என்ன சுபாவம்? இயேசு கிறிஸ்துடைய சுபாவம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் சுபாவத்தை வச்செல்லாம் யாரையும் என்ன பண்ண முடியாது. சுபாவனா புரியுதா உங்களுக்கு? சுபாவனா என்ன? ஜென்ம சுபாவம் இருக்கும் சிலவங்களுக்கு. சிலவங்களுக்கு வந்து மனுஷ சுபாவம் இருக்கும். சிலவங்க அவங்க அப்பா அம்மாவுடைய சுபாவம் இருக்கும். சிலவங்க வந்து மற்றவங்களை போய் கற்றுன்னு வந்த சுபாவம் இருக்கும். அந்த சுபாவம் வச்செல்லாம் என்ன பண்ண முடியாது, வீட்டெல்லாம் ரட்சிக்க முடியாது. கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவ சுபாவம்னா கிறிஸ்துக்குள்ளே தாழ்மை இருந்தது. என்ன இருந்தது? தாழ்மை. உங்களுக்குள்ளே எத்தனை பேருக்கு தாழ்மை இருக்குது? தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிறாரு. புரியுமா? அப்போ உங்களுக்குள்ள தாழ்மை எப்போ நீங்கள் அந்த சுபாவத்தை உங்களுக்குள்ள உருவாகுதோ அப்போது உங்களுக்கு கிருபை பெருகுது. தாழ்மை இருக்கிறதுல ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். அல்லையா? தாழ்மை இருக்கிற இடத்துல தான் திரளான மக்கள் வர முடியும், உங்களை தேடி வருவாங்க. புரியுங்க? ஏன் இன்றைக்கி தாழ்மை இல்லை அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சுபாவம் என்ன பண்ணல, அப்படியே இருக்குது. ஆண்டவரே உன் பாதத்தில் வந்து இந்த ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்குள்ள தாழ்மை இல்லை, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கிறது, மேட்டிமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, அப்புறம் என் வீடு இருக்கிறது, என் அந்தஸ்து இருக்கிறது, நான் பெரிய ஆள், நான் நிறைய படிச்சுட்டேன், இதே நினச்சிடக்கூடாது. எப்போ நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அந்த நாட்கள்லேருந்து உங்களை தாழ்த்தி 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 உங்களை வெறுமையாக்கணும். என்ன செய்யணும்? உங்களை முற்றிலும் நீங்கள் தாழ்ந்தால் தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கி கிறிஸ்துவங்க தாழ்மை இல்லாதனால இந்த பட்டணத்தை உயர்ந்த ஸ்தானத்தில் வர முடியல. பெரிய பெரிய வேலையில் இல்லை கிறிஸ்துவங்க. ஒரு காலத்தில் எல்லாம் கிறிஸ்துவங்களாம் நிறைய வேலையில் இருந்தாங்க. பெரிய பெரிய வேலையெல்லாம் இருந்தது காரணம்னா அவங்களாம் ரொம்ப தாழ்மையாக வாழ்ந்தாங்க கிறிஸ்துவங்க. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்துவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாழ்மையை அணைந்து கொள்ளாமல் இஷ்டம் போல் இருக்கிறாங்க. அதனால் ஜெபம் கேட்கப்படுறதில்ல. இந்த கொர்நேலுக்குள்ளே தாழ்மை இருந்தனால்தான் அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக, மாதம் ஒரு முறை இரவு நேரத்தில் தேவனோடு நீங்கள் என்ன பண்ணணும்? தனிமைப்படுத்தப்படணும். அல்லேலூயா. மாதத்தில் ஒரு நாளாவது வீட்டில் என்ன பண்ண, நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இரவு ஜெபத்தை போட்டு ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு போட்டால் அங்கே வசனம் சொல்லுகிறது. அங்கே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24, 26 வாசிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ள தகாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டான். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, லாஸ்ட்டில் சொல்கிறார் 26ல், அவர் நான் போகட்டும். அதுக்கு யாக்கோபு சொல்கிறாரு பொழுது விடுகிறது என்றார். அவர் சொல்கிறாரு அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் யாக்கோபு சொல்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன். அப்போது அவர் எப்போ ஜெபம் எது வரைக்கும் ஜெபம் பண்ணுகிறாரு? நைட்டு ஜெபத்தை ஆரம்பித்தவர் எங்கே போய் முடிக்கிறாரு? எங்கே போய் முடிக்கிறாரு? நைட்டு ஆரம்பித்த ஜெபம் எப்போ முடிக்கிறாரு? பொழுது விடிய வரைக்கும் முடிக்கிறாரு. அப்போது பொழுது விடியும் போது ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு. அல்லேலூயா. பாருங்கள், தூதனை சந்திக்கிறாரு. தூதன்ன்றது ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் தூதன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவன் தூதன் ஆனவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். பாருங்க, அங்கே சொல்லப்படுது அவன் தூதனோரோட என்ன பண்ணிக்கிறாரு? தூதனோரோடு போராடி மேற்கொண்டான், அழுதான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அப்போ இதெல்லாம் இவ்வளோ நடந்துக்குது ஜெபத்தில். புரியுங்களா? நம்ம அழுக வேண்டிய நேரத்தில் அழணும், ஜெபிக்க வேண்டியத்தில் ஜெபிக்கணும், கெஞ்ச வேண்டியத்தில் கெஞ்சி
அந்த இரவில் முழுமையாக அவன் தன்னுடைய தூக்கத்தை வெறுத்தான். புரியுங்களா? நாளை தினத்தில் அவனுடைய சகோதரன் அவனை எப்படியாவது வெட்டி போட்டுடலான்னு பிளான் போடுறான். எப்போ? நாளை தினத்தில் ஏசா அவனை எப்படியாவது கொன்றுடணும் அப்படின்னு பிளான் போட்டாச்சு. ஆனால் ஒரு இரவில் ஜெபம் பண்ணும்போது அவனுடைய சகோதரன் எதிரியாக இருக்கிற சகோதரனுக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. அல்லேலூயா. ஒரு இரவு ஜெபம் ஒரு சத்துருவை கூட என்ன பண்ணுது? நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. ஏசா யாக்கோபை சத்துருவான்னு நினைக்கிறான். புரியுங்களா? ஆனால் அவன் அந்த இரவு இவன் யாக்கோப் ஜெபம் பண்ணும்போது ஏசாக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவி, யாக்கோப்பை எதிர்க்கக்கூடிய ஆவி, புரியுங்களா? உங்கள் வீட்டுக்கு யாராவது விரோதமாக யாராவது உங்களை திட்டி உங்களை ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஒரு இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்கள். மறுநாள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி அவங்கள விட்டு போயிடும். அதுக்கு பிறகு உங்ககிட்ட அவங்க வந்து சமாதானமாக இருப்பாங்க. இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு ஏசா வந்து யாக்கோபை நேசிக்கிறான். 2 பேரும் கட்டிப்பிடித்து முத்தம் எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த ஜெபம். அல்லேலூயா. அந்த இரவு ஜெபம் நேற்று அவன் வந்து எத்தனை இருந்தால் திருடன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாக்கோபு ஜெபத்தை முடிக்கும் போது அவன் வாழ்க்கையில் அவனுடைய பொய், அதாவது நீ யாருன்னு கேட்கும் போது, உன் பேர் என்ன கேட்கும் போது ஆண்டவர் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என் பேர் யாக்கோபுன்னாரு. அல்லேலூயா. அப்படியே உள்ளது உள்ளபடி பேசினான். அதுக்கு என்ன காரணம்? அந்த ஜெபம் பண்ணுகிறவங்க போய் பேச மாட்டாங்க. நீங்கள் ஏன் போய் பேசுகிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? ஜெபம் இல்லை. அதனால தான் போய் பேசுறது. போய் பேச உங்களுக்குள்ளே என்ன உண்டாகும்? ஒரு அசுத்தாவி உள்ளே வந்துடும். பேசும்போதே உள்ளே வந்துடும். அப்புறம் அந்த ஆவி அலக்கடிக்கும். சரிங்களா? ஆவி என்ன செய்யும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த், உங்களுக்குள்ள இருக்கிற பலனை அது உறிஞ்சிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிக்கும்? அது இழுத்துக்கும். அட்டைப்பூச்சி பார்த்துக்கிறீங்களா? அட்டைப்பூச்சி அது என்ன செய்யுது? யாராவது பிடிச்சுன்னா அவங்களுக்குள்ள ரத்தத்தை என்ன பண்ணிக்கிறோம்? உறிஞ்சிற மாதிரி பிசாசு என்ன பண்ணோம்? உங்களை மொட்டை தலையாக்கி ஒன்றும் இல்லாத ஆக்கி, வீட்டிலலாம் ஒன்றும் இல்லாத ஆக்கி, நீ தெருவுக்கு வந்து தெருவிலேருந்து அப்புறம் கட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாசல் எதுவும் இல்லாத ஆக்கி விட்ரும். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வரான். புரியுங்களா? ஒரு குடும்பத்தை அழிச்சிடுவான். ஒரு மனுஷனை கொல்லுவான், திருடுவான், ஜபத்தை திருடுவான், உனக்குள்ளகிற நன்மைகளை திருடுவான், நற்கரிகளை திருடுவான், உனக்குள்ளகிற தாளந்துகளை திருடுவான், உனக்குள்ளகிற அபிஷேகத்தை திருடுவான். சிம்சோனுக்குள்ளே பிசாசு தந்திரமாக உள்ளே வந்ததுனால தான் அவனுக்குள்ளக்கிற அபிஷேகம் அவனை விட்டு போயிடுச்சு. தெளிலால் என்ற ஒரு பெண்மணிக்கிட்ட போய் என்ன பண்ணுறான்? அவன் படுத்திருக்கிறான். அவன் மேலே இருக்கிற அபிஷேகம் போயிடுச்சு. அபிஷேகம் போன பிறகு அவன் 2 கண்ணு பிடிங்கிறாங்க. சரிங்களா? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ஒரு சர்ச்சுக்கு வர மனுஷன், ஒரு ஞானஸ்தானம் எடுத்த மனுஷன், ஒரு தேவனுக்கென்று வைராக்கியமாக அவனை எடுத்து பயன்படுத்தின மனுஷனுடைய நிலைமை இன்றைக்கி அந்நிய தேசத்தில் போய் 2 கண் எடுக்கிற நிலைமை ஆகிப்போச்சு. கட்சியில் மாவரைக்கிற நிலைமை ஆயிடுச்சு. புரியுங்களா? அப்போ தேவனை விட்டு விலகுகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை என்ன ஆகிடுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒருத்தர் விட்டு விலகுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வறுமையும், 2வது அவங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகளும், 3வது அவங்களுடைய வீட்டில் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஏன் வருது? இதெல்லாம் ஏமா வருது? தேவனை விட்டு விலகுகிற குடும்பம்லாம் எப்படி இருக்குது? சொல்லுங்கள். தேவனை விட்டு விலகுகிற குடும்பம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக பின்னிட்டு போயிடும். அல்லேலூயா. அடுத்து 4வது நாம் பார்க்குறோம். 4வது மன்னிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் என்ன இருக்கணும்? மன்னிக்கிற ஜெபமாக இருக்கணும். மார்க் 11:25 வாசித்தீங்கன்னா, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. அப்போது உங்களுக்குள்ளே வந்து என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்கம்மா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு பேர் என்ன இருக்கக்கூடாது? யாதொரு குறை இருக்கக்கூடாது, குற்றம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதாவது குறை குற்றங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே தெளிவாக இருக்கணும், பிள்ளைங்களுக்குள்ளே தெளிவாக இருக்கணும். வேறு யாருக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்கம்மா. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? யார் இடத்துலையும் எந்த ஒரு குறை இருக்கக்கூடாது. அப்போ தான் ஜெபம் உடனே கேட்கப்படும். நீங்கள் 4 பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு
தேவையில்லாதங்கிட்டலாம் நீங்கள் விரோதத்தை வச்சுக்கின்னு, தேவையில்லாத மக்கள்கிட்டலாம் போய் கட்டுக்கதைகளை பேசிக்கின்னு, தேவையில்லாத மனுஷனுங்கெல்லாம் போய் உங்களுடைய நேரத்தை கொடுத்து, அப்புறம் நீங்கள் போய் ஆண்டவர் சமூகத்தில் என்ன தான் நீங்கள் போய் கூப்பிட்டு ஆண்டவரே என்னை உதவி செய்யன்னு கேட்டால் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். கடைசி வரைக்கும் வேதனைப்படுவீங்க. அல்லேலூயா. எப்போவுமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ஆண்டுக்குள்ளே இருக்கிறவங்க, உண்மையும் நேர்மையாக இருக்கிறனா உங்களுக்குள்ளே வேத வசனங்களை நல்லா வாசிக்கணும். அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணணும். அங்கே கொலோசியர் 3:13 சொல்கிறது, ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:14 சொல்லுது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அல்லேலூயா. அப்போது மன்னிக்கிற குணம் இருக்கணும். இருக்குதா மன்னிக்கிற குணம்? யாருக்கெல்லாம் மன்னிக்கிற குணம் இருக்குது? அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்தி ஒரு அழியில் சொல்லுங்கள். நான் மன்னிச்சிட்றேன், எங்கள் கணவரை, எங்கள் வீட்டில் இருக்கிற மாமியாரை மன்னிச்சிட்றேன், எங்களுடைய நாத்தனாரை மன்னிச்சிட்றேன், எங்கள் மச்சனை நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்னு மன்னிக்கிறோமா? நீங்கள் மன்னிக்கலைன்னா பரமபிதா உங்களுக்கு மன்னியார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டு ஜெபம் பண்ணலாம், இல்லை யாராவது ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மன்னிக்காத வரைக்கும் அந்த ஜெபம் என்ன பண்ணாது? நம்ம பண்ணாது, வேலை செய்யாது அந்த வீட்டுக்கு. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டு போகலாம், ஃபாஸ்ட்டாக ஜெபம் பண்ணலாம், எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணலாம், ஆனால் மன்னிக்காத வரைக்கும். எப்படின்னா ஒரு மருமகன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு மாமியாருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. என்னது? அப்போது அதில் போடும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு தராங்கல்ல, அப்போ போட்டு கொடுக்கும்போது இந்த மருமகன் அந்த மாமியாருக்கு போடும்போது அதில் டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுக்குது. என்னது? டங்குன்னு சவுண்டு கேட்சான் தட்டில். அப்போ அதில் ஏதோ ஒரு கல் இருந்துருக்குது. அந்த கல் விழும்போது அந்த கல் விழும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துகிட்டு இருக்கணும். சரிங்களா? அவங்க என்ன நினச்சிட்டாங்க, மருமகன் நினச்சிட்டாங்கன்னா அந்த அம்மா சாதாரண போது வயசாகிடுச்சே, எது சாப்பிட்டாலும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு கொடுத்துட்டாங்க. புரியுங்களா? அவங்க சாப்பிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வரும்போது இந்த மருமகளுக்கு கிட்னியில் ஒரு கல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். என்ன சொல்லிட்டாங்க? கல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வயிற்று வலி பாரமாக இருந்தது. சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வேலூரில் எதுவுமே சேர்த்துட்டாங்க. வேலூரில் சேர்த்துட்டு சபையாரெலாம் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க, பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க. அந்தம்மா ஒர்ஷிப் லீடரில் ஒர்ஷிப்லாம் நிற்பாங்கல்ல, ஒர்ஷிப் லீடர்ஸ், அதில் முன்னாடி நின்று பாட்டு பாடுறவங்க. அல்லேலூயா. நல்லா பாட்டு பாடுறதுனால அவங்கள ஒர்ஷிப் லீடரில் வைப்பாங்க, நல்ல ஜெப லீடராக இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இப்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டு பிறகு ஹாஸ்பிட்டலில் இந்த வலி தாங்க முடியல. ஸ்கேன் பண்ணால் அதில் கல் இல்லை. என்னது? அவங்களுடைய சரீரத்தில் கல் கிடையாது, ஆனால் அவங்களுக்குள்ள நாங்கள் வலி தாங்க முடியல. ஓன்னு கத்துவாங்க அந்த வலி வரும்போது. அப்போ டாக்டர் ஓடி பார்ப்பாங்க. புரியுங்களா? அப்போ இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ரொம்ப நேரம் கத்திட்டு ஓன அலைஞ்சிட்டு ரொம்ப கத்திட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டுனே இருப்பாங்க. ஒரு 20-25 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு. சபையெல்லாம் ஜெபம் பண்ணுது, சபையார் உள்ள மூப்பர்கள்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறலாம் பார்க்குறாங்க. அப்புறம் அப்பா அம்மாலாம் அழகிறாங்க, ஓன்னு என் மகளுக்கு இதுமாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிக்கிறாங்க, இப்படியே ஜெபம் பண்ணி ஜெபம் கேட்கப்படலை. லாஸ்ட்டில் அந்த பாத்ரூம் போயிருக்கும்போது டங்குன்னு சவுண்டு வச்சுதான். என்னது? ஏதோ ஒரு கல் விழுந்த மாதிரி அந்த சவுண்டு கேட்சான். அந்த டங்குன்னு சவுண்டு கேட்ட பிறகு 25 வருஷத்துக்கு முன்னாடி மாமியாருக்கு சாப்பாடு போடும்போது அந்த கல் சவுண்டு கேட்சி பாருங்க, அந்த சவுண்டு அன்றைக்கி கேட்சான். பாருங்க, எத்தனை வருஷம் ஆனவருக்கு அவங்களுக்கு அந்த பலவீனம் வருது. எதை விதைத்தான் அதை அறுப்பாங்க. அதனால் நம்ம தப்பு நல்லதே விதைத்தால் நல்லதை அறுத்துப்போம், நீ கெட்டதை விதைத்தால். அதனால் யாருக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, யாரையும் பழி போடக்கூடாது, யார் மேலேயும் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேலே போட்டுட்டு நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கை கொடுத்துருக்கிறாரு, கால் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்டால் நல்ல வேலையை தருவார். நாம் நல்ல வேலையை சம்பாரித்து நம்ம கணவரை காப்பாற்றலாம், மனைவியை காப்பாற்றலாம், பிள்ளைகளை காப்பாற்றலாம், மாமியாரை காப்பாற்றலாம், எல்லாரையும் காப்பாற்றலாம். நல்ல நன்மையை செய்தால் அவங்களுக்கு தீமை வருமா? சொல்கிறார்ல,
நீ நன்மை செய்யலைன்னா உனக்கு மேன்மை இல்லை. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசலில் படுத்திருக்குமா. நீ யாருக்காவது நன்மை செய்யன்னு நினச்சி செய்யாது போயிட்டா வீட்டு வாசலில் என்ன இருக்குமா, பாவம் இருக்கும். அந்த பாவம் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வந்துடும். அதனால் எப்பவுமே என்ன செய்யணும், கிறிஸ்துவங்க நம்ம செய்யணும், நல்லதே செய்யணும். நம்ம இயேசு கெட்டது செய்தாரா நல்லது செய்தாரா? இயேசு எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க இங்கே? இயேசு எத்தனை பேர் நல்ல கரங்களை வைத்து காட்டுங்க, இயேசு நான் ஏற்று. அப்போ இன்னிலேருந்து ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இனிமேல் என் வாழ்க்கையில் யாருக்கு என்ன பண்ண மாட்டேன், தீமை மட்டும் நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. என்னால் முடிந்தால் நல்லது செய்வேன். ரெண்டாவது, நான் யாருக்கு தீமையை சொல்ல மாட்டேன், தீமையை பேச மாட்டேன், நான் நல்லதை தான் பேசுவேன். அல்லேலூயா. நன்மை செய்தால் பாடுகள் உண்டு. என்ன உண்டு? நீ நன்மை செய்தால் உனக்கு கஷ்டம் வரும், ஆனால் முடிவில் நிம்மதி வரும். அல்லேலூயா. நீ நன்மைக்கு தீமை செய்தால் முடிவில் ஜீவன் போயிடும், நரகம் போய் சேர்ந்துருவாங்க. இயேசுக்கு நன்மை செய்தார், பாடு வந்தது. அவர் நன்மை செய்தார், பாடு எல்லாருக்குமே வரும். நன்மை செய்தால் உபத்திரம் வரும், நன்மை செய்தால் துன்பங்கள் வரும். நன்மை செய்தால் நம்மளை 4 பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நம்மளே தப்பாக பேசுவாங்க. ஆனால் நன்மை ஜெயிக்கும், நல்லதே ஜெயிக்கும். நல்ல காரியத்தை நீ செய்தால் உன் வாழ்க்கை நல்லதே நடக்கும். புரியுங்களா? உன் சரீரத்தில் எந்த வியாதியை பார்க்க முடியாது, எந்த நோய்களை பார்க்க முடியாது. நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாக யார் எத்தனை விதமான போராட்டங்களையும், எத்தனை விதமான செய்வினைகளையோ, எத்தனை விதமான மாந்திரிக கிரியைகளையோ கொண்டு வந்து விதைத்தாலும் அது வேலை செய்யாது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இயேசுவே நன்மை செய்கிறார், சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக இருந்தார். அப்போ நன்மை செய்கிறவருக்குள்ளே பரிசுத்தனுடைய அபிஷேகம் இருக்கும். எப்போ என்ன இருக்கும்? அபிஷேகம் இருக்கும். உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குதா? இல்லைனா பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்குறாங்க, 5வது, நீயும் உபவாசிக்கும் போது என்ன செய்யணும்? நீ உபவாசிக்கும் போது மனசில் காணப்படுறதுக்காக உபவாசம் பண்ணக்கூடாது. என்னது? எல்லாம் பார்க்கணும், ஊரெல்லாம் பார்க்கணும், நான் உபவாசம் பண்ணுறது. அல்லேலூயா. உபவாசம் பண்ணும்போது எப்படி பண்ணணுமா? மத்தேயு 6:17, நீயும் உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்கள் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அல்லேலூயா. 18ஆம் வசனம், 6:18 சொல்கிறது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரமாய் பலன் அளிப்பார். அப்போ உபவாசம் பண்ணும்போது வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ண, நீங்கள் எப்பவுமே உன் சரீரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கணும். எதுக்கு இருக்கணும் உபவாசம்? இந்த ஊர் ரட்சிக்கப்படணும். இந்த ஊர் பேர் என்ன? மேற்கு செய்யூர். இந்த மேற்கு செய்யூர் மக்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த மக்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த பட்டணத்தில் இருக்கிற குடிக்காரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த பட்டணத்தில் இருக்கிற வேசிகள் மனம் திரும்ப வேண்டும். இந்த பட்டணத்தில் விபச்சாரிகள் மனம் திரும்ப வேண்டும். இந்த பட்டணத்தில் கொலைக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த பட்டணத்தில் உள்ள இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு உணவு உடைகள் கிடைக்கணும். இந்த பட்டணத்தில் இருக்கிற நிலங்களெல்லாம் செழிப்பாக மாறணும். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள்லாம் நல்லா படித்து கலெக்டராக மாறணும். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகளாக மாறணும். இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள்லாம் டாக்டராக மாறணும். இந்த பட்டணம்லாம் இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நீங்கள் உபவாசத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணணும்? ஒரு நாளாவது உபவாசம் இருக்கணும். இருக்கிறீங்களா? வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் யாரெல்லாம் இருக்கிறீங்க? அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்து. நீங்கள் மட்டும். நீங்கள் யாரும் உபவாசம் இருக்கிறது இல்லையா? நல்லா 3 வேளை சாப்பிட்டு தூங்கிக்க வேண்டியது இல்லை? யார் ஜாம் பண்ணிங்கலாம் பரவாயில்ல. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவங்கள்னா என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட யாராக இருந்தாலும் வாரம் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய குடும்பங்களுக்காக மட்டுமில்லை, உங்களுடைய உற்றார் உறவினருக்கு மட்டுமல்ல, உங்கள் பட்டணத்தில், உங்கள் வில்லேஜில், இந்த என்ன இது மேற்கு செய்யூர் பகுதிக்காக என்ன பண்ணோம்? நான் சொன்ன காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. இப்படி ஜெபிக்கிறவங்க தான் நித்தியத்தில் போய் நிற்பாங்க. இங்கே தூங்கி நிற்கிறவங்க அங்கே போக முடியாது. அல்லேலூயா. பரலோகம் போகணுன்னா ஜெபத்தில் ஆழமாக உள்ளான காரியங்களை நீங்கள் அறிந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவம் செய்கிறவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவும் பகலமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தனாலே
நீங்களும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஜெபம் என்ன செய்யணும்னா இந்த பட்டணத்தில் மக்களை ரட்சிக்கும். நீங்கள் பேசுகிறீங்க, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறீங்கன்னா இந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் இங்கே சின்ன ஜெபம் பண்ணுறீங்க, இந்த ஊருக்கு ரட்சிப்பு வருது. ஒரு சின்ன ஜெபம் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. உன் சின்ன ஜெபம் இந்த ஊரில் மக்களை அழிவிலேருந்து தப்பிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு கொரோனா வருதுன்னா ஒரு ஜெபம் பண்ணுறேன்னா அந்த கொரோனா அந்த ஊருக்குள்ளே என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஜெப வாழ்க்கை பெருகணும். அதான் உபவாசித்து ஜெபிக்கணும். 1 கொரிந்தியர் 7 சொல்கிறது, உபவாசத்தினாலும் உபவாசத்திற்கு ஜெபத்திற்கு தடையராதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரத்தத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடி மறுபடியும் கூடி வாழுங்கள். அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ளே எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கம்மா? உபவாசம் ஜபத்திற்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? உபவாசம் 2 பேரும் பேசி குடும்பத்தில் என்ன செய்யணும்? நான் இன்றைக்கி உபவாசம் பண்ணணும், ஜபம் பண்ணனா உங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த உபவாசத்தினாலே அந்த ஜபத்தினாலே நீங்கள் கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம்? வீட்டில் தனிமையாக இருக்கலாம். அல்லேலூயா. தனிமைனா சரி, 2 பேரும் சரீரம் ஒன்றா சேராமல் இருக்கணும். அதுக்கு அப்படி உங்களால் முடியல அப்படின்னா உடனே என்ன செய்ய சொல்கிறார் ஆண்டவர்? அந்த வசனம் என்ன சொல்கிறாரு? ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். சிலங்க உபாசம் சொல்லிவிட்டு அவங்க போய் எங்கன்னா உட்காந்துப்பாங்க. மனைவி இவர் கணவர் போய் பாவத்தில் விழுந்துருவார். பிரிக்கக்கூடாது. கணவன் ஒரு முறை தாலி கட்டியாச்சுன்னா அவங்களுடைய முழு நிச்சயம் எங்கே இருக்குன்னா கணவன் மேலேயே இருக்கணும். அவங்க கண்ணு எங்கே இருக்கணும்? என் கணவருக்கு என்ன செய்யணும், என்ன நற்கிரியை செய்யணும், என் கணவருக்கு என்ன பிடிக்கும், அதை தான் கணவரை தான் என்ன பண்ணணும். ஏன்னா கணவர் தான் உன் சரீரம். என்னது? ஒரே சரீரம் யார்? கணவன் மனைவி தான். அப்போ அவரை குறித்து காரியங்களை நீ கவனிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறது? கணவரை விட்டுட்டு அவர் வேலைக்கு போன்னு சொல்கிறது, அங்கே 10 நாள் நின்றுடுன்றது. அங்கே தங்கினா என்ன ஆகும்? பிள்ளைங்க கணவர் எப்பவுமே உன்னுடைய கணவர் எவ்வளோ தான் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டாலும் கூடி வாழறீங்க பாரு, அதை தான் பெரிய பாக்கியம். இல்லையா? கூடி ஜெபம் பண்ணுறீங்க, அதை தான் பாக்கியம். ஒருவருக்குள்ளே பேசி உபவாசத்தை ஆரம்பித்து ஜெபத்தை ஆரம்பித்து இத்தனை நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உபவாசமாக இருக்கலாம். நம்ம பிள்ளைங்க திருமண காரியங்களுக்காக, நம்மளோட பட்டணத்துக்காக, இந்த ஆலயத்தினுடைய தேவைகளுக்காக. 4 சைடு சுவரே இல்லை, இதுக்காக ஒருத்தர் உபவாசம் பண்ணி போயிட்டா யாராவது கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இதை கட்டி கொடுக்கறதுக்கு பெருசெல்லாம் இல்லை, ஜெபம் பண்ணாதனால தான் இது அப்படியே இருக்குது. 100 வருஷம் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா ஐயா என்ன பண்ணுவார்? கேட்டு செய்யணும். ஆனால் நீங்கள் சபையார் கூடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிங்கன்னா இந்த இடத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பில்டிங்காக மாற்ற மாட்டாரா? இந்த மாட்டவர் இந்த சர்ச்சையும் பில்டிங்காக மாற்றுவார், இந்த ஊரும் பில்டிங்கில் மாறும். அல்லேலூயா. ஜெபிக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கும். அல்லேலூயா. அப்போ உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். லூக்கா 18:12 சொல்கிறது, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியெல்லாம் தசமாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். மார்க்கு 9:29 சொல்கிறது, அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜபத்தினால் உபவாசத்தில் வென்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். அல்லேலூயா. இங்கே 2 காரியங்களை குறித்து சொல்கிறார். சிலவங்க என்ன பண்ணாங்க, நான் வாரத்தில் இந்த ஜபத்தை குறித்தே பேசுவாங்க. நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன் தன்னை மேன்மை பாராட்டுவாங்க. நீ எதுக்கு ஜெபம்னா, தன்னை தாழ்மைக்காக. உபவாசம் எதுக்கு பண்ணுறோம்? தன்னை தாழ்த்தி ஆண்டோடைய முகத்தை நீ பார்த்து தேசத்தினுடைய சேமத்துக்காக நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்களை தாழ்த்துவது தான் உபவாசம். உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறதுக்கு தான் என்னது? உபவாசம். தேசத்தினுடைய சேமத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிக்கணும், ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு உபவாசத்தை ஏமன்னா இதெல்லாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. 2வது உபவாசத்தினால ஜபத்தினால தான் சில வீடுகளில் அசுத்தாவி தான் ஓடிடும். உபவாசம் ஜபம் இல்லைன்னா அந்த அசுத்தாவி போகாதுன்றாரு. அப்போ எதுக்கு எப்போ போகும் அப்படின்னா, நீங்கள் உபவாசத்திலையும் ஜபத்திலையும் நீங்கள் இருக்கும்போது விசுவாசம் வளர்கிறது. அல்லேலூயா.
அப்போ விசுவாசம் வளரும்போது பிசாசு ஓட ஆரம்பிச்சிருது. அல்லையா? அப்போ ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு சொல்லி தந்துக்கிறது ஒரு ஆசீர்வாதம். எத்தனையோ பேர்கிட்ட வேதம் இல்லை, அதனால் அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நம்மக்கிட்ட வேத புத்தகம் இருக்குது, நமக்கு எல்லாம் இதில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், சேர்த்து வச்சுக்கிறாரு இல்லைங்களா? சொல்லுங்கம்மா. எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது. 5 காரியங்களையும் நம்ம பார்த்தோம். 6வது காரியங்கள், பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் பூமியிலே. அல்லையா? இந்த பூமியிலே உங்களுடைய பொக்கிஷத்தை என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து வைக்க. மத்தேயு 6:19 சொல்கிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துறவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பூமியில் என்ன பண்ணக்கூடாது? பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடாது. 6:20 சொல்கிறது, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. மத்தேயு 6:21 சொல்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் என்ன இருக்கும்? உங்கள் மனசு இருக்கும். அல்லேலூயா. வீட்டில் நிறையா பணத்தை வச்சுருந்தா இங்கே சபையில் வந்து உட்காந்தா கூட உங்கள் எண்ணம் எங்கே இருக்கும்? ஐயோ, எண்ணெய் திருட வந்து திருண்டு போயிடுவானா அப்படின்னா உங்கள் எண்ணம் அங்கே இருக்கும். அப்போது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அது சொல்ல பாருங்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குன்னா, உங்கள் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணும். பொக்கிஷம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அநேக வசனங்கள் இங்கே வருகிறது, அதை கவனிக்க. எபிரேயர் 3:12 சொல்கிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எச்சரிக்கையாக இருங்க. நம்முடைய இருதயம் என்ன இருக்கக்கூடாது? பொல்லாத இருதயமாக இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமான இருதயம் இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் பரலோகத்து குறித்து எண்ணம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் 1 தீமோத்தேயு 6:8 சொல்கிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று எண்ண கடவோம். அல்லேலூயா. இன்றைக்கி பொக்கிஷத்தை தேடுவதுக்கு வீட்டை விட்டுறாங்க, பிள்ளைங்களை விட்டுறாங்க, வேலைன்னு ஓடினே இருக்கிறாங்க. புரியுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? பணத்துக்காக இந்த எல்லையை விட்டு ஓடி போய் வெளிநாடுகளில் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆயிடணும், நம்மளை பார்த்து எல்லோரும் என்ன சொல்லணும்? பணக்காரன்னு சொல்லணும். அப்படி தானே நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நம்ம சொன்னார், உனக்கு உணவு போதும், உடுக்க போதும். அப்போ உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும். எத்தனை வருஷம் இந்த பூமியில் வாழ போகிறோம்? ஒரு மனுஷனுக்கு 70 வயசு பலத்தினால் 80க்கு மேலே போகலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த 80 வயசு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எல்லாம் மாயை. புரியுங்களா? எல்லாமே எப்படி இருக்குது? மாயா இருக்கிறது. அது சொல்ல பாருங்கள், பிரசங்க 5:10 சொல்கிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையாக இருக்கிறது. என்னது? ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் பணம் இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணாது? அது சொல்லுங்கள். எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் அது என்ன இல்லை, அவனுக்கு அவனுடைய மனசில் திருப்தி அடையாது. புரியுங்களா? ஓயோ போதுங்க, 10 கோடி இருக்குது போதும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இன்னொரு 10 கோடி வேணுன்றாங்க. 30 கோடி இருந்தால் இல்லை 60 கோடி இருந்தால் நல்லா இருக்குன்றாங்க. இல்லைங்க 100 கோடி வச்சுன்னுக்கிறீங்க, இல்லை 200 கோடி அது மாற்றணும். ஏன்னா அது திருப்திப்படுத்தாது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பணம் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துமா? படுத்தாது. அது சொல்ல 2வது என்ன சொல்கிறாரு? செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை. நிறைய செல்வத்தை சேர்த்துக்கணும், நிறையா பொன் வெள்ளி எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணோம்? மூட்டை கட்டி வைக்கணும்னா என்ன அர்த்தம்? புரியுங்களா? மனுஷன் மறிக்கும் போது ஒரு சவரன் நகர்ந்தால் கூட கழுத்தில் என்ன ஆகுது? கட்டிக்கிறாங்க. கையில் விரலில் ஒரு மோதிரம் போட்டுருந்தா விட்டுருவாங்களா? நம்ம விட்டுறாங்களாப்பா? பையன் நல்லத்தான் ஐயா மேலே போட்டு ஒரு சவரம் மோதிரம் வச்சுருக்கிறாரு, அவர் எடுத்துன்னு போட்டோம் அப்படியே பொச்சிடலான்னு பொச்சிடுவாங்களா?
நீங்கள் விட்டுட்டா கூட யாராவது நைட்டு போய் என்ன பண்ணுவாங்க? சொந்தக்காரே என்ன பண்ணுவாங்க? வீட்டில் உங்கள்கிட்டே மம்டி வாங்கிட்டு போய் நோண்டி எடுத்து அந்த விரலையாவது கட் பண்ணி எடுத்து வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா திருப்தி அடையாதது. அல்லேலூயா. பிரசங்கில சொல்லிட்டார் ஆண்டவர் அப்படி. சங்கீதம் 39:6 சொல்கிறது, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். மனுஷன் எப்படி தெரிகிறானா? வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வேஷமாகவே என்ன பண்ணுறான் மனுஷன்? இங்கே அங்கே அலைந்து திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், அதை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு சரீரமே இல்லாது போயிடுது. அதான் அதை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:11 சொல்லுது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். என்னது? காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. நீங்கள் இதை பார்க்குறீங்க பாருங்கள், உங்கள் கண்ணால் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் எதை சொல்கிறார் ஆண்டவர்? அதெல்லாம் அனித்தியமானது. எது அனித்தியமானது? இந்த சரீரம் அனித்தியமானது. கொஞ்ச நாள் இப்படி இருந்தால் அப்புறம் புகை போல் மறைஞ்சிடும். உயிர் போயிடுச்சுன்னா, சுவாசனை மட்டும் போயிடுச்சுன்னா உடனே டெட் பாடின்றாங்க. உடனே வீட்டுக்கு வெளியே போய் அவங்கள இல்லைங்க ஒரு 10 நாள் வீட்டில் தூங்கிட்டு போடணும் என்ன விடுவாங்களா? உயிர் போயிட்டு பிறகு அவங்கள வீட்டில் வைப்பாங்களா? உடனே எங்கே வச்சிட்றாங்க? வீட்டுக்கு வெளியே வைக்கிறாங்க. ஆனால் அவர் 2 கோடி வச்சுருக்காரா பாக்கெட்டில், உடனே அது எடுத்துன்னு வந்து எங்கே வை? அது வீட்டில் பணத்தை, ஆனால் இவரை வெளியே வை. எவ்வளோதான் அன்பாகவும் பாசமாகவும் வைத்திருந்தாலும் அங்கே சொல்கிறார் ஆண்டவர், எல்லாமே என்னது? காணப்படுகைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அது அனித்தியமானது. அனித்தியமானதுன்னா என்ன அப்படின்னா புரியுங்களா? அது அழிவு உள்ளது. என்னது? அது அழிவு. எல்லாமே அழிஞ்சிடும். இந்த கோல்டு இருக்குது பாருங்கள், கோல்டு, அது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா போ என்னது அப்படின்னு எடுத்து ரோட்டில் போட்டு போயிடுவாங்களாம். ரோடெல்லாம் நிறைய பேருடைய செயின், நிறைய பேருடைய கம்பல், நிறைய பேருடைய மோந்திரம், அதெல்லாம் ரோட்டில் இருக்குமா ஒரு காலங்கள் வரும்போது. ஏன் ரோட்டில் இருக்குன்னா ஆண்டவர் வசனம் எழுதிட்டார். போன்னு அதை என்ன பண்ண தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு வசனங்குது பைபிளில். அப்போ ஆண்டவர் சொன்ன வசனம் ஒரு நாள் நிறைவேறும். ஏன் நிறைவேறும்? ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த வசனம் எழுதி வச்சுட்டார். அப்போது ஒரு நாள் அதை தூக்கி எல்லாம் வச்சுட்டு வச்சுடுவாங்க. அப்போ நீங்கள் போனீங்க ரோட்டில் பார்த்து, ஏன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கோல்டுனுடைய ரேட் எவ்வளோ இருக்குன்னா இரும்பை காட்டில் மோசமாக இருக்கும். என்னது? இரும்போட 1 கிலோ எவ்வளோ வைக்கிறான்? இரும்பு எவ்வளோமா 1 கிலோ? 35 ரூபா, 60 ரூபாய் வச்சுக்கோ, 50 ரூபாய் வச்சுக்கோ. அன்றைக்கி அந்த கோல்டுனுடைய ஒரு சவரம் 2 ரூபா 3 ரூபா லெவலில் வந்துடும். எவ்வளோ? உடனே அப்படியே மைனஸ் ஆகிடும். அப்போது கடைசி நாட்களில் நம்ம அனித்தியமானங்களே நம்ம சேர்த்து வைக்காத, நித்தியத்துக்காக என்ன சேர்க்கணும் சேர்த்துருங்க. அல்லேலூயா. உங்கள் காதலை நகை இருக்குதுன்னு வச்சுங்க, உங்கள் கழுத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் நீங்கள் ஒரு காதில் கவரிங் வாங்கி போட்டிருக்கிறதுனால அதனால் எல்லாம் பார்த்தனா இருக்க போகிறாங்க. இது கோல்டாக கவரிங் கேட்க போகிறாங்களா? பக்கத்து வீட்டில் தான் கேட்டுனுப்பாங்க. வேறு வெளியெல்லாம் போனால் அவங்க அது கோல்டாக நினைப்பாங்க. நினைக்க மாட்டாங்களாம்மா? நீ கழுத்தில் 4-5 சவரம் போட்டுக்கிற கவரிங்கு என்ன பண்ணு? அது கோல்டாக தான் நினைப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் மட்டும் தானே பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அனித்தியமானவைகளை புரியுதுங்களா, அதெல்லாம் அழிவுக்குரியது, நித்தியமானவைகள் பரலோகத்துக்குரியது. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, அந்த காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எதெல்லாம் காண முடியல? விசுவாசத்தை பார்க்க முடியல, ஆனால் உள்ளே இருக்குது. அன்பு பார்க்க முடியுதா? ஆனால் வேலை செய்யுது அன்பு. அல்லேலூயா. வார்த்தை, அவனுடைய வசனம் நித்தியமானவைகள். அல்லேலூயா. பரலோகம் நித்தியமானது. புரியுதுங்களா? பரலோகத்துக்கு பொக்கிஷம் சேர்க்கணும், ஆத்மா ஆதாயம் செய்யணும், 4 பேர் ரட்சிப்பில் நடத்துக்கு உதவி செய்யணும், நற்கிரிகளை செய்யணும். எப்படியாவது அந்த நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லோரும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடணும், யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்காக பிரயாசப்படணும். அதுதான் நித்தியமானவைகள். அல்லேலூயா. அப்போ அதுக்காக என்ன பண்ண நீங்கள்
ஜெபிக்கணும். ஜெபம் வந்து நித்தியமானவைகள். அல்லேலூயா. 4 பேருக்கு நற்கரி செய்ய நித்தியமானவைகள், 4 பேருக்கு உதவி செய்வது நித்தியமானவைகள். புரியுங்களா? எது முக்கியம்னு நமக்கு தெரியணும். ரட்சிக்கப்படுறது பெருசு இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து உட்காந்து பிறகு நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியணும். அப்போ நம்மளோட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எது நித்தியமானவைகள்? விசுவாசம் நித்தியமானதில்ல, அது இருக்குதா விசுவாசம் நமக்குள்ள? விசுவாசின்னு இருக்கிறோம், நமக்கு பேர் என்னது? விசுவாசி. ஆனால் விசுவாசம் நடக்கிற அடையாளங்கள் யாவனா? நவமான பாஷைகளை பேசணும், பிசாசுகளை துரத்தணும், வியாதிஸ் மேலே போய் கை வைக்கணும். நீங்கள் வச்சுக்கிறீங்களா? எத்தனை பேர் வச்சுக்கிறீங்க? யாரெல்லாம் இங்கே இருக்க விசுவாசிகள் மட்டும் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். மீதெல்லாம் விசுவாசம் இல்லையா? நீங்கள் போய் என்ன பண்ணணும்? வியாதிஸ் மேலே கை வைக்கணும். சரிங்களா? கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீ உங்களுடைய வாசனை சொல்லியிருக்கிறது மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17லேருந்து முடி வரைக்கும் சொன்னீர். என்ன சொன்னார் ஆண்டவர்? வியாதிஸ் போய் என்ன பண்ணுங்கள்? கை வையுங்க. அப்போ நீங்கள் வச்சு அவங்கள சுகமாக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓடக்கூடாது. அல்லேலூயா. எதுக்கு பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணிங்கன்னா, கை வச்சு ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு விடுதலை ஆகும். அப்போ ஆண்டவர் உங்கள் மேலே பெரிய வல்லமை வைத்திருக்கிறா. நீங்கள் உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறனால உங்கள் மேலே என்ன இருக்குது? உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. குணமாக்க அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், அர்த்தம் சொல்ல பாருங்கள். நீதிமொழிகள் 28:8 சொல்லப்படுது, அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திர பேரில் இறங்குறவனுக்காக அதை சேகரிக்கிறான். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல? அநியாயம் வட்டியினாலும் என்ன பண்ணக்கூடாது? ஆதாயத்தினால் தன் ஆஸ்தியை என்ன பண்ணக்கூடாது? பெருக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வட்டி விடுறதுல என்ன பண்ணுறாங்க? கந்து வட்டி, இந்த வட்டின்னு தேவையில்லாத வட்டிலாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? 5 ரூபா கொடுத்துட்டு 500 ரூபா கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? 2000 ரூபா வாங்கிக்குவாங்க. ஜனங்களை ரத்தத்தை குடிக்கிறது அப்படியே. அதெல்லாம் ஒரு சாபத்தின் கட்டுகள். அல்லேலூயா. அதனால தான் அநியாயம் வட்டியினாலே ஆதாயத்தினாலும் தன் ஆசையை பெருக பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீதிமொழி 23:4 சொல்கிறது, ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? சுய புத்தி மேலே நம்ம சார்ந்து வாழறோம். என்ன புத்தி? யார் சொன்னாலும் கேட்குறதில்ல ஆலோசனை. நீங்களே என்ன பண்ணுறோம்? உங்கள் புத்தி, உங்கள் சுய புத்தியை வச்சுக்கின்னு, உங்கள் படிப்பு புத்தியை வச்சுக்கின்னு எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி ஓடுறதுனால தான் பல பிரச்சனையில் போய் மாட்டுறது. அல்லேலூயா. அது இயேசு சொன்னார். என்ன சொல்கிறாரு? நம்ம சொன்னார், ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியிலே சாராதே. எபிரேயர் 11:26 சொல்கிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நிமித்தம் நமக்கு என்ன வரும்? நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், போராட்டம் வரும். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன வரும்? நிந்தெல்லாம் வருமா? என்ன வரும்? நிந்தை வரும். புரியுங்களா? இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சொல்கிறா பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு என்ன வரும்? நிந்தை வரும், அவமானம் வரும். இங்கே பாருங்கள், அவமானம் வரும். இயேசுவன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நிந்திக்கிறவங்க நிறைய பேர் வந்து நிற்பாங்க. நம்ம இயேசுவை ஏற்றுக்கினியா? வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் வருதா? புரியுங்களா? அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு பாடுகளோ நிந்தைகளோ அவமானங்களோ வந்தால் என்ன செய்யணும்? மோசா தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் வர நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவுக்காக வருகிற நிந்தைகளோ பாக்கியத்தை நீ பாக்கியமாக எண்ணணும். அல்லேலூயா. என்றீங்களா இல்லையா? அப்படியே இருக்க பாருங்களா? எபிரேயர் 10:34 சொல்கிறது, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்துமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் அதிக மேன்மை இருக்கிறது. என்ன இருக்கிறது? கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையிலே, அவமானங்களிலே, துன்பங்களிலே, பாடுகளிலே, வருத்தங்களிலே
நீங்கள் படுகிற எல்லா சோதனைகளிலும் உங்களுக்கு என்ன உண்டுன்னா பரலோகத்தில் அதிக மேன்மை இருக்கிறது. அல்லேலூயா. நிலையான ஒரு இடம் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்கே சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவருக்காக நீங்கள் எதை இழக்கிறீங்களோ அது பரலோகத்தில் மறுபடியும் கொடுக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செப்பனியா 1:18 சொல்கிறது, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சல் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகள் எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. நிர்மூலமாக பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ கடைசி நாட்களில் இதெல்லாம் நடக்கும். என்ன நடக்கும்? கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணு என்ன பண்ணாது, அவர்களை தப்பிவிக்க மாட்டாது. நம்மக்கிட்ட வெள்ளி பொண்ணு பொருள் அதெல்லாம் வர சேதங்கள் வரும்போதெல்லாம் தப்பிக்க மாட்டாது. இயேசு ஒருத்தர் தான் நம்மளை தப்பி வைப்பார். நீங்கள் பணத்தை பிடிச்சிக்காதீங்க, பொண்ணை பிடிச்சிக்காதீங்க, வெள்ளியை பிடிச்சிக்காதீங்க. யாரை பிடிச்சிங்க? ஏசப்பாவை நல்லா இறுக்கி பிடிங்க. உடும்பு பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். எப்படி உடும்பு எப்படி பிடிக்குது? அந்த சுவரை உடும்பு பிடிச்சிட்டு அது மேலே அதை பிடிச்சி தான் ஏறுவாங்க அந்த காலத்தில். அதை மாதிரி உடும்பு ஒரு முறை பிடிச்சிச்சுன்னா சுவரை இடிஞ்சாலும் சுவர் தான் இடிந்து அவரை என்ன பண்ணாது, உடும்பு அந்த இடத்த பிடிச்ச இடத்த விடாது. அதை மாதிரி என்ன பண்ணுனீங்க? இயேசுவை நல்ல எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நஷ்டங்கள் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும் இயேசுவே நோக்கி பார்க்கணும். என்ன செய்யணும்? உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூரணமாக விளங்கும். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாக வரும். திடமானதாக இருங்கன்றார். பயப்படாதன்றார். கலங்காதே, நான் உன்னிட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறாரு. அப்போ இயேசு ஒருத்தர் ஏற்றுக்கொண்டால் உடனே எல்லா ஆசீர்வாதம் வந்துருன்றது சொல்லுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஃபஸ்ட்டு நிந்தைகளும் துன்பங்களும் போராட்டங்களும் அவமானங்களும் நமக்கு பலவீனம் வரும். ஆனால் ஆண்டு சொல் திடமானதாக இரு, திடன்கொள் மகளே, பயப்படாத, நான் விட்டு என்ன பண்ணல, உன்னை விட்டு நான் விலகுவதுமில்லை, உன் கைவிடுவதில்லை, உன் பிள்ளைகளை நான் ஆதரிப்பேன், உன் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன், உன் பிள்ளைகளை என் பிள்ளைகளாக நான் வச்சுப்பேன். அல்லேலூயா. அப்போ இயேசுவை நல்லா உறுதியாக பிடித்து கொள்கிற பிள்ளைகள் எழுமணும் சபையில். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்கள் எழுமினா தான் முடியும். அடுத்ததாங்க நம்ம பார்க்குறோம், கடைசியாக நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேடைக்குள் பிரவேசியுங்கள். கடைசியாக நம்மளாம் எதுக்குள்ளே போகணும் சொல்லுங்கம்மா? நீயும் உன் வீட்டார் அனைவரும் எங்கே போங்க? பேடைக்குள் போங்கள். அல்லேலூயா. அப்போ பேடைக்குள் பிரவேசிங்கன்னு எப்படி பாருங்கள். ஆதியாகமம் 7:1 சொல்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேடைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய குடும்பம் தான் எங்கே போவோம்? பேடைக்குள் போகும், பரலோகத்துக்குள்ளே நொடியும். அப்போ நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்களா? யாரெல்லாம் நீதிமானாக இருக்கா? அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நீதிமானாக ஆகிட்டேன். நீதிமானா எப்படி இருக்கணும்? நோவா போல் இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? பாருங்கள், அங்கே சொல்கிறா பாருங்கள், அந்த வசனத்தை 1 பேதுரு 3:20 சொல்லுது, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேடி ஆயத்து பண்ண நாட்களிலே தேவன் நீடி பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேடையிலே சிலராக 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். உலகமே அழிஞ்சிச்சு, ஆனால் நீதிமான் குடும்பம் தப்பிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. எபிரேயர் 11:7 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அல்லேலூயா. 1 நீதிமானாக இருந்தான், 2வது நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்காக. இது செய்வூர் பகுதி. இந்த செய்வூரில் என்ன செய்வூர் சொல்லுவோம்? இது மேற்கு செய்வூர் ரட்சிக்கப்படணும். முழு மேற்கு செய்யார் ரட்சிக்கப்படணும். செய்யார் ரட்சிக்கப்படணும். என்ன பண்ணோம்? நம்ம பண்ணோம், நீங்களாம் என்ன பண்ணோம்? நோவா போல் ஜெபம் பண்ணோம், நீதியை செய்யணும், நீதியை கற்றுக் கொடுக்கணும், நீதிமானாக இருக்கணும். நீங்கள் அநீதியான காரியங்களுக்கு ஈடுபடக்கூடாது. ஊரே சண்டை வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும்? சமாதானப்படுத்தலாம் இருக்கணும். ஊரே குடிக்காரனாக மாறினா நீங்கள் நீதிமானாக இருந்து அந்த குடிக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறீங்களா?
நீங்கள் ஜெபிக்கலாம், உங்கள் வீட்டுக்காரர் குடிகாரன் ஆகிடுவான். மற்றவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணால் உன் குடும்பத்தை சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். யோபு என்ன பண்ணார்? சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார், தன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிட்டார். என்னது? நீங்கள் மற்றவர்களுக்காக தான். அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21 சொல்கிறாரு, வாசிங்க. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். தங்களுக்குரிய தேடுகிறார். நம்ம கிறிஸ்து இயேசுக்குரிய தான் தேடணும். அல்லையா? நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசு என்ன நினைப்பார், எப்படி இந்த ஊரில் வச்சிருக்கிறாரு, உங்களால் என்னென்ன முடியும்? ஒரு அரை மணி நேரம் நீங்கள் முழங்கால் நின்று ஜெபம் பண்ண முடியும். முடியுமா முடியாதா? ஏமா முடியுமா முடியாதா? ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கணும். அல்லையா? முடிந்த அளவுக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு பிரயாசப்படணும். நான் இன்றைக்கி 5 ஜெபங்களை குறித்து ஆண்டு உங்களோட பேசியிருக்கிறார். புரியுங்களா? கடைசியாக வசனம் சொல்கிறது 2 பேதுரு 2:5, பூர்வ உலகத்தை தப்பவிடாமல் நீதியே பிரசங்கத்தவனாகி நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களை நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வர பண்ணி அழிச்சிட்டார் ஆண்டவர். அப்போது நீதியை பிரசங்கிக்கணும். நீங்கள் என்ன பண்ணால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியின் சுவிசேஷம், சத்தியத்தின் சுவிசேஷம், அதை போய் என்ன பண்ண மாட்டேங்களுக்கு இயேசு பற்றி அவரை பற்றி சொல்லணும். அவர் தான் நீதியில் முதல் நீதியை பெற்றுக்கொண்டவர். அல்லையா? அவரே சொல்ல எல்லா நீதிகளையும் நிறைவேற இப்போது எனக்கு இடம் கொடுன்றார் யாமஸ்தான்கிட்ட. அப்போ எல்லா நீதிகளையும் நிறைவேறனா உங்கள் மூலியமாக ஒரு நீதி வச்சுருக்கிறார். அந்த நீதியை பண்ண என்ன பண்ணோம்? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீதி இருக்கணும். புரியுங்களா? உன்னுடைய குடும்பத்தில் நீதி இருக்கணும். நீ இந்த ஊரில் நீதிமானாக இருக்கணும். அல்லையா? நீ நீதியை பிரசங்கம் பண்ணணும். எப்படி பிரசங்கம் பண்ணால், நீ சாட்சியாக வாழ்ந்தாவே 4 பேர் ரட்சிக்கப்படுவான். புரியுங்களா? அதுக்கு நீங்கள் தியாகம் பண்ணணும். தன்னை என்ன செய்யணும்? ஜெபத்தில் தியாகத்தை கொடுக்கணும், சுவிசேஷத்தில் தியாகம் பண்ணணும், நற்கிரியில் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஆலயத்துக்கு வந்து உணங்கால் படிட்டு ஜெபிக்கணும். நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கணும். நீங்கள் 4 பேருக்கு என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அல்லையா? அதை தான் நீதி பிரசங்கிக்கிறது. புரியுங்களா? அப்போ நீங்கள் நீதியுள்ள வசனங்களை கொடுத்து அவங்களுக்கு சொல்லி தரணும். இந்த மாதிரி இயேசு ரட்சகர் வந்தார். அவர் எதுக்காக வந்தாருன்னா, நமக்கு மரணத்து பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை நித்தியத்திலேயே இருக்கிறது. அதுக்காக இந்த பூமிக்கு அவர் என்ன பண்ணார்? நம்ம பாவிகளாக இருந்த நம்மளை ரட்சிப்பதற்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிலுவையில் வந்து தன்னை என்ன பண்ணார்? நம்மை வழி நடத்தினார். அல்லையா? எல்லாம் அப்படியே முழங்கால் பாடிடுங்க. ஒரு பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். அல்லையா? எல்லாம் முழங்கால் பாடிட்டு கேட்ட வசனத்தின்படி எத்தனை வார்த்தை கேட்டீங்க? நீங்கள் தனி ஜபத்தில் உங்கள் நேரத்தை செலவு பண்ணணும். அல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தனி ஜபம் மிக அவசியம். 2வது, ஜபத்திற்கென்று ஒரு நேரத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தி, எப்படி கொர்நேலியு 9ஆம் மணி நேரத்தில் ஜபம் பண்ணது போல் நீங்களும் ஒரு நேரத்தை அதிகாலையோ மாலையிலையோ தினந்தோறும் உங்களுக்கு ஒரு நேரத்தில் 1 மணி நேரம் ஜெபிக்கணும். அல்லையா? மாதத்தில் ஒரு இரவு ஜெபமாவது கண் விழித்து என்ன பண்ணுனீங்க? ஜெபிக்கணும். இந்த பட்டணத்துக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய வீட்டை ஆசீர்வதித்து உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அல்லையா? 4வது, மன்னிக்கிற ஜெபமாக இருக்கணும். யாரையும் நீங்கள் யாருக்குள்ளேயும் என்ன பண்ணக்கூடாது? எரிச்சலோ, யாருக்குள்ளேயும் என்ன இருக்கக்கூடாது? கசப்போ, யார் மேலே விரோதம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல குணமே நமக்குள்ளே இருக்கட்டும். நல்லதே விதைங்க, நல்லதே அருங்க. அல்லையா? யாருக்கு தீங்க மட்டும் என்ன பண்ணிடாதீங்க? தீங்கான வார்த்தைகளை சொல்லிடாதீங்க. உங்கள் குடும்பத்திலேயோ இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், பொதுவான வாழ்க்கை இருக்கலாம், அந்த ஊரில் இருக்கலாம், நீங்கள் போகிற வேலை ஸ்தானத்தில் இருக்கலாம். எது இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் நன்மையை செய்யுங்க. நன்மையே இயேசு நன்மையை செய்து சுற்றி தெரிந்தார். அதுமாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? நன்மையே செய்யணும். 5வது, மாதத்தில் வாரத்தில் 1 நாளாவது உபவாசம் பண்ணி இந்த பட்டணத்துக்காக நீங்கள் பட்டணத்துடைய சேமத்துக்காக என்ன பண்ணோம்? உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஒருவேளை தன்னுடைய ஆகாரத்தை நீங்கள் வயிற்றில் என்ன பண்ணீங்க? ஒரு வேளை ஆகாரம் நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறேன், பொருத்தனை பண்ணி இன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட மாட்டேன், லஞ்சை சாப்பிட மாட்டேன், இந்த 2 வேளை ஆகாரத்தை நான் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணித்து அந்த உபவாசத்தை மேற்கொள்ளுங்க. ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். இந்த பட்டணக்கிற மக்கள் மனம் திரும்பணுமே, குடிக்காரெல்லாம் மனம் திரும்பி சபைக்கு வரணுமென்று நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, அந்த பொருத்தனை பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க பாரு, உபவாசத்தோடு ஜெபம், அது ஒரு தாழ்மை உள்ள ஜெபமாக இருக்கிறனால கர்த்தர் இந்த பட்டணத்துக்கு என்ன பண்ணுவார்? க்ஷேமத்தை கொடுப்பார். அல்லேலூயா. 6வது என்ன சொன்னேன்? பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். அல்லேலூயா.
உங்கள்கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் இந்த ஆலயத்தை கட்டுங்க, அப்போது ஆண்டவர் உங்கள் வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய வசனங்குது. ஒரு முறை எல்லா ஜனங்க என்ன பண்ணாங்க, தன் வீட்டை கட்டினே இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், முதலாவது என்ன செய்யுங்க, என் ஆலயத்தை கட்டுங்க, அப்புறம் உங்கள் வீட்டை கட்டுறேன் நான் என்னார். அப்போ முதலாவது என்ன செய்யணும், ஆண்டோடைய வீட்டை கட்டணும். ஆண்டோடைய வீடு 4 சைடு எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ இந்த இடத்துக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போ மெயின் ரோட்டில் என்ன பண்ண இடம், ஐயா வாங்கிட்டீங்களா ஐயா? இல்லை, இடம் வாங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நீங்கள் சும்மா நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எல்லாத்தையும் கொடுப்பீங்க. இந்த ஊரில் பெரிய பெரிய இடத்த ஆண்டு வச்சுருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து எதுவும் நம்ம தற்செயலாக வரலை. இங்கே இந்த பட்டணத்தில் இந்த இடத்துல ஊழியம் செய்யணும். ஆண்டவர் ஐயாவை ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, பாஸ்டர் தேவராஜ் ஐயாவை ஏற்கனவே முன்குறித்து வச்சுட்டாரு. இந்த இடத்துல தான் ஆலயம் கட்ட போகிறோம், இந்த நாளில் பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க, இந்த நாளையில் இந்த ஆலயத்தில் இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு எல்லாம் ஆண்டோடைய கணக்கில் ஏறியாச்சு. அல்லேலூயா. இப்பொழுது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வேவை பார்த்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறாரு, உங்களெல்லாம் கூட்டி சேர்க்குறாரு. நீங்களாம் பெரிய பெரிய ஊழியர்களாக மாறுவீங்க, ஒரு நல்ல சீசனாக உருவாவீங்க, ஒரு ஜெபிக்கிற ஜாமக்காரனாக, ஒரு யுத்த வீரனாக, நீங்கள் நல்லா நற்சாட்சி பெற்றவர்களாக, இடரில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க, அநேகர்களுக்கு பிரயோஜனமுள்ள உப்பாக மாறுவீங்க, பல பேர் வெளிச்சமாக இருப்பீங்க, பல பேர் 4 பேருக்கு என்ன பண்ணுவீங்க, உதவி கரத்தை நீட்டுவீங்க. உங்களை பார்த்து பழையகர் வந்து உங்களை பார்த்து வரவங்களே ஒரு கூட்டம் இருக்கும், புரியுங்களா? உங்களை பார்த்து ரவுடி மனம் திரும்புவான், உங்களை பார்த்து குடிகாரம் மனம் திரும்புவான், உங்களை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்காதவங்க படிப்பாங்க, ரசிக்கப்படுவாங்க, தூக்காதெல்லாம் வேதத்தை தூக்குவாங்க, புரியுங்களா? சாமியாரை தூக்கணும்லாம் விற்கிற தூக்கணும்லாம் அவங்க இங்கே உள்ளே வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் வராங்கன்னா, அது உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து, புரியுங்களா? எல்லா தெய்வத்தை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமை இருக்கிறது. அது என்ன வேணால் பாவத்திலேருந்து விடுதலை ஆக்குறது வல்லமை இயேசுக்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. வேறு எந்த தெய்வம் பாவத்திலேருந்து விடுதலை ஆக்க முடியாது. ஆனால் இயேசு ஒருவருக்கே என்ன இருக்குது, அவர் தான் பாவத்துக்காக சிலுவைக்கு போனவர். அதனால தான் அந்த வல்லமை இந்த ஊரில் வேலை செய்யும், உங்களுக்குள்ளே வேலை செய்யும். ராலா ஷக்கா ராதிரீகா ராபா. கடைசியாக சொன்னேன், பேழைக்குள் பிரவேசிங்கள், அது நமக்குள்ளே பரலோகத்தில் பிரவேசிங்கன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே, அந்த பாடலை நாம் எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே, நான் சிலுவை சுமந்து பின் செல்வேன் இயேசுவே, என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. சிலுவைதான் மேன்மை, சிலுவைதான் வாழ்வு, சிலுவையில்லா ரட்சிப்பில்லையே நமக்கு, சிலுவையில்லா ரட்சிப்பில்லையே. என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே, நான் சிலுவை சுமந்து பின் செல்வேன் இயேசுவே, என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. சிரசனிலே முற்கிடம் ஏனையா, நான் பரிசுத்த சிந்தையோடு சேவை செய்ய. சிரசனிலே முற்கிடம் ஏனையா, நான் பரிசுத்த சிந்தையோடு சேவை செய்ய, நான் பரிசுத்த சிந்தையோடு சேவை செய்ய, நான் பரிசுத்த சிந்தையோடு சேவை செய்ய. என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே, நான் சிலுவை சுமந்து பின் செல்வேன் இயேசுவே, என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. எல்லாம் கரங்களை தட்டி. முதுகினிலே காயங்கள் ஏனையா, என்னை அன்புடனே சுமப்பதற்கு தானையா. முதுகினிலே காயங்கள் ஏனையா, என்னை அன்புடனே சுமப்பதற்காய் தானையா, என்னை அன்புடனே சுமப்பதற்கு தானையா, என்னை அன்புடனே சுமப்பதற்கு தானையா. உன் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே, நான் சிலுவை சுமந்து பின் செல்வேன் இயேசுவே, என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. விழாவினிலே ஈட்டி காயமேனையா,
என்னை மணவாட்டியாய் மாற்றிவிட தானையா விழாவினிலே ஈட்டிகாயம் ஏனையா என்னை மணவாட்டியாய் மாற்றிவிட தானையா என்னை மணவாட்டியாய் மாற்றிவிட தானையா என்னை மணவாட்டியாய் மாற்றிவிட தானையா என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே நான் சிலுவை சுமந்து பின் செல்வே இயேசுவே என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. எல்லாம் கரங்கள் தட்டி. கரங்களிலே ஆணிகாயம் ஏனையா நான் பரிசுத்த கரங்கள் உயர்த்தி உம்மை துதிக்க கரங்களிலே ஆணிகாயம் ஏனையா என் பரிசுத்த கரங்கள் உயர்த்தி உம்மை துதிக்க நான் பரிசுத்த கரங்கள் உயர்த்தி உம்மை துதிக்க நான் பரிசுத்த கரங்கள் உயர்த்தி உம்மை துதிக்க என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே நான் சிலுவை சுமந்து பின் செல்வே இயேசுவே என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. கரங்களை தட்டுங்க. கால்களிலே ஆணிகாயம் ஏனையா நான் ஓடி ஓடி ஊழியம் செய்ய தானையா கால்களிலே ஆணிகாயம் ஏனையா நான் ஓடி ஓடி ஊழியம் செய்ய தானையா 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 என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே நான் சிலுவை சுமந்து பின் செல்வே இயேசுவே என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. உமக்கு நிந்தனைகள் அவமானம் ஏனையா நான் மகிமையோடு வாழ்ந்திடுவே தானையா உமக்கு நிந்தனைகள் அவமானம் ஏனையா நான் மகிமையோடு வாழ்ந்திடுவே தானையா 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 என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே நான் சிலுவை சுமந்து பின் செல்வேன் இயேசுவே என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. சிலுவைதான் மேன்மை சிலுவைதான் வாழ்வு சிலுவை எல்லா ரட்சிப்பில்லையே நமக்கு சிலுவை எல்லா ரட்சிப்பில்லையே நமக்கு சிலுவை எல்லா ரட்சிப்பில்லையே நமக்கு சிலுவை எல்லா ரட்சிப்பில்லையே. என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே 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 என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. திகாலா பரா பலா பரா பலா ஷக்கரபதினி கரபா ஷக்கரதினி கரபா ரிக்கர பர 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 ஷக்கர தகரதினி கரபா ஷக்கரதினி கரபா ரிமல பர பல பர பல ஷக்கரதன கரபல பர தக்கரதினி கரபல பெற்றுகள் 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 அபிஷேகத்தை பெற்றுகள் அபிஷேகத்தை பெற்றுகள் அபிஷேகத்தை பெற்றுகள் அபிஷேகத்தை பெற்றுகள் கபர பர 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 ஹalleluya 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 அபிஷேகத்தை அபிஷேகத்தை பெற்றுகள் 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 காரா ஷக்கர பல பர கரகர பல நன்றி நன்றி ஆண்டவரை பெற்றுகள் பெற்றுகள் அபிஷேகத்தை பெற்றுகள் ஜபாவி பெற்றுகள் ஜபாவி பெற்றுகள் ஜபாவி 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 பெற்றுகள் 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 கபா 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 ராபா ராபா லா ஷக் ஜபகள் பெற்றுகள் பெற்றுகள் ஜபாவி பெற்றுகள் ஜபாவி பெற்றுகள் 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 ஜபாவி பெற்றுகள் கபாரிகள் அபரபல ஷாத ஜபாவி பெற்றுகளப்பா ஒரு மகிமையின் ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் கபாரிகரபலா
ஷக்கரதினிகரபா. மகனே, நீ மகிமை இயேசுவின் ஆவியை பெற்றுக்கொள். ஒரு ஜபாவை பெற்றுக்கொள். நீ ஒரு ஊழியக்காரனாக, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் உன்னை பயன்படுத்த நாட்கள் வருகிறது. கர்த்தர் உன்னை பார்க்கல். உமக்கு ஆண்டவருக்காய் ஓடக்கூடிய நாட்கள் வருகிறது. நீ எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காய் ஓடி வருவாய். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காய் ஏற்படுத்துவாய். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் மகனை, நேசிக்கிறார். ரபாலா ஷக்கா ரதினிகரபா. இந்த மகன் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறாப்பா. எல்லா கட்டுகள் உடைத்து எரிகிறோம். எல்லா கட்டுகள் உடைத்து எரிகிறோம். காரா லாபா லாஷக்கரபா. பிள்ளைகள் மேலே கரத்தை வைக்கிற ஒரு ஜபாவை ஊற்றுங்கப்பா. ஒரு விண்ணப்பத்தை நான் ஊற்றுங்க. சபைக்கென்று, இந்த பட்டணத்துக்கென்று எழுப்புங்க. இவங்களை ஜபா ஆவினால் நிரப்புங்க. பாத்திரம் நிரம்பி வடிகட்டும் ஏசு ரத்தத்தினால, நல்ல ஜப ஆவினால, விண்ணப்பத்தின் ஆவினால, வேண்டுதின் ஆவினால, மன்றாடத்தின் ஆவினால, உபவாசத்தினாலே இரவு கண் வைத்து ஜபிக்கிற ஆவி ஊற்றுங்க. மகன் மேலே ஊற்றுங்க. வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போறேன். அதுக்காய் கோடி நன்றி. ஏசு ரத்தம் ஜெயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவராக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.